கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் இந்த வாரத்துக்கான ஒரு தியான தலைப்பை சொல்லுகிறேன். ஏசாயா 66:2 என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்கிற வசனத்தை ஆதாரமாய் வைத்து இந்த வாரங்களில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பாராம். அப்படியானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும்போது அதற்கு முன்பாக நாம் நடுங்கத்தான் செய்ய வேண்டும். காரணம், அந்த வசனத்திற்கு வல்லமை இருக்கிறது. அது நாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பவும் செய்யாதாம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு நீங்கள் நடுங்கத்தான் செய்ய வேண்டும். அதை வேதம் சொல்லியிருக்கிறது. வேத புத்தகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்க் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அவர் எருசலேமை நோக்கி பவனி போக வேண்டி இருந்தது. அந்த பவனி போகும்படி தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அவிழ்க்கும் பொழுது யாராவது உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். கவனிங்கள், இயேசு சொல்லிட்டாரு கழுதையை அவுத்துட்டு வாங்கன்னு. இயேசு சொன்னது என்ன? அது யாராவது கேட்டாங்கன்னா இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையின்படி அவர்கள் போகிறார்கள், கழுதையை காண்கிறார்கள், கழுதை அவிழ்க்கப்படுகிறது. அவிழ்க்கும் போது அதை உடையவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள்? பதில் என்ன பதில்? ஏசு ஏற்கனவே சொல்லிட்டார் பார்த்தீங்களா? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே நடுங்கி அவர்கள் அதை கொடுக்கிறார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பின்னும் உங்களுக்குள்ள நடுக்கம் வராமல் இருக்குன்னு சொன்னால் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை யார் மூலம் கேட்டாலும் சரி, அந்த வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து நடுங்கி அந்த வார்த்தையை நிறைவேற்றுவீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, வார்த்தையை கேட்கும் பொழுது அதற்கு நாங்கள் நடுங்கி பயப்பட்டு கீழ்ப்படியக்கூடிய நல்ல சுபாவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.